பேசவோ கூடாதுன்னு சொன்னோமோ அவன் கழுத்துக்கு மாலைய போட்டு என் கழுத்துக்கு கட்டி கொண்டு வந்து தான் உன் தங்க. அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஆனா அந்த வக்கீலால எனக்கு என்னைக்குமே ஆபத்து. எனக்கு நிம்மதி. கௌரி, நீயும் நானும் சேர்ந்து வாழணும்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே கூடாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தான் இன்னும் தாலி பாக்கியம் கிடைக்கல. அவளுக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தையும் கெடுத்துடாதீங்க. அவளுக்கு பாக்கியம், எனக்கு படுகொலி. பயங்கரத்துல ஒரு துளிய உன் தங்க அவங்கிட்ட சொன்னா போதும், எனக்கு தூக்கு மேலதான். என் தங்கச்சி உங்களை நிச்சயம் காட்டி கொடுக்க மாட்டான். என்ன நம்புங்க, நான் இப்பவே போறேன். உன் புருஷன்கிட்ட எதையும் சொல்லாதுன்னு அவ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறதான். உண்மையை சொல்ல அவ வாய திறந்தா அதை கேட்கறதுக்கு ரெவி இருக்க மாட்டான். அவன் பிணந்தாய. போ. மல்லிகா அக்கா, அக்கா மல்லிகா, மல்லிகா அக்கா, என்னை மன்னிச்சிடு. அனுமதி இல்லாம நான் ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். நீ பக்கத்துல இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் ஒரு அனாதைக்கு நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அழாது, நீ விரும்பினவரையே கணவரை அடைஞ்சிட்ட, அது ஒண்ணே போதும். ஆனா என்னக்கா மல்லிகா, நீ ஊமையா இருக்கணுமா? நீ ஊமையா இருக்கணும். என்ன, நான் ஊமையா இருக்கணுமா? ஆமாம்மா, மகாபலிபுரத்துல நடந்த எதையுமே உன் கணவர்கிட்ட சொல்லிடாதம்மா. அக்கா, உன் புருஷனுக்கு துரோகம் செய்ய சொல்றதா நினைக்காதம்மா. அந்த உண்மைகள் வெளியே தெரிஞ்சா அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா உன் தாலிக்கு ஆபத்துன்னு அத்தான் பயமுறுத்துறாரேம்மா. சொல்ல மாட்டேக்கா. எந்த உறுதியோடு நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கேனோ அதை நிச்சயமா மறக்க மாட்டேன். சந்தோஷம். மல்லிகா, கையில பழத்தட்டு, தலையில பூக்கட்டு, இந்த கோலத்தோட உன்னை யாருக்கு வர சொன்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. வைத்தியமே, நீ பேசினாலே பால் சிந்தும். உன் கன்னத்திலே பழம் இன்னும், உன் மேனியெல்லாம் நறுமணம் வீசும். அதனால்தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன். பயந்துட்டியா? என்ன, நீங்க பக்கத்தில் இருக்கும்போது நான் நிச்சயமா பயப்பட மாட்டேன். இது என்ன கண்ணீர்? நீங்க துடைக்கிறதுக்காக. நிச்சயம் கண்ணீரை மட்டும் இல்ல மல்லிகா, இந்த கல்யாணத்தால உனக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையுமே நான் குறைச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கி வேணும்? பிறவி எடுத்த பலனையே இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். நான் கொடுத்து வைத்தவள் பாக்கியசாலி. நீ மிக நன்றாக நடிக்கிற. என்ன மேடை, நீ மட்டும் இனிமே நடனம், நாடகம் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே கூடாது. இதை கூடவா நீங்க சொல்லணும்? நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆமா மல்லிகா, அந்த கோட்டுக்குள்ளதான் நம்ம கோட்டையை அமைக்கணும். அங்கே அரண்மனை, அந்தப்புறம், ஆடி பாட பளிங்கு மண்டபம் எல்லாமே இருக்கணும். அப்புறம் இதையெல்லாம் ஆள ஒரு இளவரசன். போதும் போதும். ஏன் இளவரசி வேணுங்கிறியா? நிறுத்த மாட்டீங்க? விளக்கத்தானே? போங்க. இதோ. வேண்டாம் வேண்டாம்.
இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? இல்லையா, பேச்சே இல்லாத உலகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடக்கி இன்ப உலகம். அங்க போகலாமா? என்ன பொம்மையாக்குற? சிவகாமி, சிவகாமி, ஏமாத்த இல்ல, எனக்கு அரண்மனை வேண்டாம், அந்த புறம் வேண்டாம், ஐயோ அந்த வேண்டாம், நிறுத்து நிறுத்து. ஐயோ, நீ நாளை மேல ஆறு, என் இதற்கு மேல ஆறு, அது தொடுக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீ என் நீலாவனுடைய ஆவிதான். இந்த பக்கம் தான் ஓடிட்டேன், இப்படியே ஓடினேன், கலங்கிற விளக்கத்துக்கு மேல ஏறினேன், உச்சிக்கே போயிட்டேன். ஐயோ ஐயோ, அங்கிருந்து நீயா விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, விழுந்து செத்துட்டாரு. ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமை ஏற்படுத்தியும் இவன் நடக்கல இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியும். நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. வாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். வாங்க டாக்டர். அப்படியே வாங்க போய் பாப்போம். டாக்டர், காதலிச்ச பொண்ணு கண்ணு முன்னால் செத்து போன, செத்த பிறகு வேற நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த நீலாவுடைய நினைவும் பிரமையும் தான் ரவியை பயங்கரமா பாதிச்சு, அந்த பாவியால இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. தைரியமா இருக்கு, கவலைப்படாது, நல்ல மருந்தா கொடுக்கும். ஆள நம்மளை ஏமாத்த, நிச்சயம் ஏமாத்த. சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி குணமாகும்? என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு தொல்லப்படுத்துறிய? சிவகாமி சாப்பிட்டாளா? அவளை கவனிச்சியா? நீங்க சாப்பிட்டதா சிவகாமி சாப்பிடுவாளா? சிவகாமி சொன்னாளா? உங்களுக்கு சொன்னாளா? சாப்பாடு இல்ல, விஷம், விஷம். புரியுது, நல்லா புரியுது. நீ என்ன கொல்ல பாக்குற, என் நீரா போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறேன். அவ போன இடத்துக்கு என்ன அனுப்ப பாக்குறியா? அதுதான் நடக்காது. அவன் நரகத்துல இருக்காளோ சொர்க்கத்துல இருக்காளோ நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏன்னா நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, எல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம். மல்லிகா, ஏன் பழக? என்ன நடந்துச்சு? நீ பலகாரம் சாப்பிட்டியா? ஐயோ, உனக்கு பசிச்சிருக்குமே. நீங்க சாப்பிடுங்க. கணவன் சொல்றதான் மனைவி கேட்கணும். உண்மையான மனைவிக்கு அதுதான் லட்சணம், நல்ல குடும்பத்துக்கு அதுதான் லட்சியம். மல்லிகா, இப்படித்தான் நீலா உணவு ஊட்டி விடுவா. எனக்கு அது அமுதமா இருக்கும். ஏன் மல்லிகா, நீ என் நீலா பாடி கேட்டது இல்லையே?
எத்தனையோ நாள் நான் சாப்பிடாம அவ பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிருக்கேன். நானும் பாடுறேன், தூங்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க பாடக்கூடாது. வேற எங்க பாடணும்? என் நீலா மாமல்லபுரத்துல பாடுவா. அங்க கடலோரத்துல ஒரு கோயில் இருக்கு, நீ பாத்திருக்கியா? அந்த கோயில் மேல கடல் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டே இருக்கும். எதுக்காக அப்படி மோது தெரியுமா? என் பாறையே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சவன் பாரு அப்படின்னு அந்த அலை கத்துது. ஆனா என்னை அழிக்கவே முடியாதுன்னு அந்த கோவில் நிமிர்ந்து நிக்குது. ஆமா, உலகத்துல வேற எங்கேயும் அந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. மாமல்லபுரத்துல மட்டும்தான் பார்த்திருப்ப இல்ல? ஆமா. இல்ல இல்ல, நான் பார்த்ததில்ல, நான் பார்த்ததில்ல. நீ பார்த்ததா இப்பதானே சொன்ன? ஆமா, இல்ல, பார்த்தவங்க சொன்னது கேட்டதாக சொன்னேன். போய் நீ போய் சொல்ற, என்கிட்ட உண்மை மறைக்கிறேன். கட்டிய கணவனுக்கே நீ துரோகம் செய்யற. என்ன பேய் பேய் என் முன்னால் நிற்காதே. ஓ தேவி, என் மேல உயிரையே வச்சிருக்கிற கணவரை எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு உண்மையா நடக்க முடியாத மனைவியா என்னை ஆக்கிட்டேன். நானும் ஒரு பெண் தான், உனக்கு என் மீது இறக்கவே இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையை என் மேல சுமத்திட்டிய. நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மல்லிகாவுக்கும் இறந்து போன நீலாவுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நிச்சயமா தெரியும். அப்படியா? ஆமா, மாமல்லபுரத்துக்கு போறதே இல்லைன்னு இதுவரை சாதிச்ச மல்லிகா தன்னை அறியாம தான் அங்க போயிருந்த உண்மை என்று சொல்லிட்டான். அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்லையே, அதுக்கு மேல நான் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் மல்லிகா நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணு. அவர் கைதேர்ந்த நாடகத்தார். கோபால், நான் அவளை விரும்பினேன், காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சேன். அவ என் மனைவிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உன் மனைவின்னு சொல்லிக்கவே அவளுக்கு யோகியது கிடையாது. கோபால், எச்சரிக்கிறேன். மல்லிகாவுக்கு இந்த மர்மத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நிச்சயமா அவர் கட்டவள. யாரா இருந்தாலும் சரி, என் மனைவியை பத்தி கேவலமா பேசினா என்னால் தாங்கவே முடியாதான். இல்ல ரவி, அரளிய ரோஜான்னு நினைச்சு நீ ஏமாந்துட்ட. உன்னுடைய வாழ்க்கை தொழில் எல்லாமே அந்த நாட்டியக்காரியால பாழாயிடுச்சு. கோபால், நிறுத்து. மேலும் ஏதாவது பேசுறேன் நினைக்கவே முடியாதாம். நேத்து வந்த யாரோ ஒரு ஜாலக்காரிக்கார், கணவனுக்கே துரோகம் செய்யற ஒரு வஞ்சிக்கார் நம்முடைய தூய்மையான நட்பை தூக்கி எறிஞ்ச. நண்பனுடைய மனைவியை பற்றி இழிவா பேச நீயும் ஒரு நண்பனா? Get out! கோபால், எத்தனையோ ஆண்டுகளாக இணை பிரியாத நட்பு கேவலம் ஒரு பெண்ணால் பாழ்பட்டு போவதா? கூடாது. ரவிக்கு வந்த ஆத்திரம், நீ அவன் மனைவியையே தூக்கி எறிந்து பேசியதால் ஏற்பட்ட கோபம் வேறு யாருக்கு வந்திருந்தாலும் அடிக்கத்தான் செய்வார்கள். அவன் குழம்பி கிடக்கிறான், வழி தெரியாமல் தவிக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதை விட்டு இப்படி வந்து மூலையில் முடங்கி கிடக்கலாம். மகாபலிபுரத்தில் செத்தவளுக்கும் மல்லிகாவுக்கும் என்னதான் தொடர்பு? அதை எப்படித்தான் கண்டுபிடிப்பது? அவள் யார், இவள் யார்? மகாபலிபுரத்தில் செத்தவளை போட்டோ எடுத்தாங்களே, அதை பார்த்தா ஏதாவது துப்பு கிடைக்கும். ஆமா. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ டாக்டர் கோபால். வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன வேணும் சொல்லுங்க. மகாபலிபுரத்துல நீலான்னு ஒரு பொண்ணு லைட் ஹவுஸ்ல கீழே விழுந்து இறந்து போச்சு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓயே, நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணது நான் தானே? ஆமா. அந்த பொண்ணுடைய முதுகுல காயத்தினுடைய தழும்பு பார்த்ததா ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா? முதுகுல தழும்பா? ஆமா. எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லணும்? ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. 532. எஸ் சார். அந்த போட்டோ ஆல்பத்தை கொண்டா. அந்த போட்டோ எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கார்டு தேவைப்படுது. நான் வேணும், நான் திருப்பி கொண்டு கொடுத்துறேன். ஓயே, அதுக்கு என்ன டாக்டர்? பாருங்க. ரவி, ரவி, கோபால், என்ன மன்னிச்சிட்டு ரவி. என்னுடைய உணர்ச்சி வேகத்துல மனசு புண்படும்படியா மல்லிகா பத்தி பேசிட்டேன். மன்னிச்சிட்டு ரவி. இல்ல கோபால், நீதான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் ஒன்னு நான் அடிச்சிருக்கவே கூடாது.
ரவி, உன் மனைவியை பத்தி நான் அவ்வளவு தப்பா பேசுறது பெரிய குத்தம். நீதான் என்ன மன்னிக்கணும் ரவி. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் செய்தது பெரிய முட்டாள்தனம் கோபால், பெரிய முட்டாள்தனம். ரவி, நமக்குள்ள என்ன? Come on, let's forget it. Come on, ரவி, please. ரவி, கோபால், இது பாத்தியா? மகாபலிபுரத்தில் செத்த நீலாவுடைய போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தது. முதுகுல காயமே இல்ல பாத்தியா? கோபால், மாமல்லபுரத்தில் முரடர்கிட்ட நான் காப்பாற்றினது, காயம் பட்டது, இப்ப இந்த வீட்டுல என் மனைவியா இருக்கிறது எல்லாமே ஒருத்தி தான். அப்ப செத்தது வேற ஒருத்தி. அவன் எப்படி செத்தாங்கிறதான் கேள்வி. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், உண்மையை கண்டுபிடிக்க வழியே தெரியல. என்ன சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டு உங்களுக்கே வழி தெரியலையா? சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எங்க மாமனார் வச்ச போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாட்டியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏய் கண்ணே, குடுறா வாங்கிங்க சார். இந்தாங்க உங்க உருவம், எங்க கல்யாண பரிசு. தங்கத்திலேயே செஞ்சு கொடுக்கணும்னு தான் பார்த்தோம். என்ன பண்றது, எங்க அப்பா எங்க மாமா ஒழுகு கடை தான் வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே இருக்குது சார். எங்க மாமனாருக்கு கண்ணுதான் தெரியாதே தவிர இந்த பொம்மை செய்யற தொழில பெரிய ஆளுங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இது ஒரு பொம்மையா சார்? உங்க உயரத்துக்கு உங்க மாதிரியே உயிர் இருக்கிற மாதிரியே எங்களால பொம்மை செஞ்சு கொடுக்க முடியும். கல்யாணம் ஒண்ணு வைக்கலையா, வீட்டுல அதிக நேரம் நின்று பேசினா ஏதோ தகராறு போடுறது, டைவர்ஸ்க்காக போயிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்குவாங்க. உடனடியா நாங்க தேர்நிலவுக்கு போகணும். எங்களுக்கு வேற போக கிடையாது, மகாபலிபுரம் தான். நாங்க வர்றோம். தம்பி யாரு தெரியலையே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நாங்க வர்றோம். வாடகை கோபால், பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே. பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே. பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண்மலர் மூடுமே. பல்லவன் பல்லவி பாடட்டுமே. ராகபாவங்கள் பாடலில் விளங்க, தாள பேரங்கள் ஆடலில் விளங்க. ராகபாவங்கள் பாடலில் விளங்க, தாள பேரங்கள் ஆடலில் விளங்க. ராஜசபையினில் மன்னவர் மயங்க, ராஜசபையினில் மன்னவர் மயங்க. தத்தோம் தரிகிட தத்தோம் தரிகிட தத்தோம் தரிகிட தகதிவி தரிகிடதா. பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே. பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண்மலர் மூடட்டுமே. அரிரோ அரிரோ அரிரோ. மின்னல் ஓவியம் இடையினில் தீட்ட, அன்னம் என்பதை நடையினில் காட்ட. மின்னல் ஓவியம் இடையினில் தீட்ட, அன்னம் என்பதை நடையினில் காட்ட. காதல் வீணையை கண்களில் மீட்ட, காதல் வீணையை கண்களில் மீட்ட. காவியம் ஆயிரம் பிறக்கட்டுமே. ஆரிரோ 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 ஆரிரோ. பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே. பாடி
எப்படி என்னாச்சு? பாருங்க, ஆடினார் பாடினார், ஆடி ஆடி திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டார் டாக்டர். இன்னைக்கு ஆடித்தான் விழுந்தாரு. இதே நிலைமை நீடிச்சா அவருடைய நாடி விழுந்தாரு. ஐயோ, நீங்களே இப்படி கைவிட்டுட்டா அப்புறம் நான் என்ன செய்வேன் டாக்டர்? இனிமே என் மருந்து நம்பி பலன் இல்ல. உடனே அவர் மகாபலிபுரத்துக்கு கொண்டு போகும். மகாபலிபுரமா? ஆமா, அங்க நீலா போன இடத்துக்கெல்லாம் நீங்களும் போகும். அவங்க நடந்து காட்டின மாதிரி எல்லாம் நீங்களும் நடந்து காட்டும். அப்பதான் கலைஞ்சு போயிருக்கிற அவருடைய நினைவுகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியும். டாக்டர், இதை விட்டு வேற வழியே இல்லையே? கிடையவே கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. சரி, நீங்க இவரை பாத்துங்க. இத வந்துட்டேன். அக்கா அக்கா அக்கா! மல்லிகா மல்லிகா, என்னம்மா என்னாச்சு? என் வாழ்க்கை பாழ போயிடுச்சக்கா. நான் செய்த பாவத்துக்கெல்லாம் கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. என்னம்மா சொல்றேன்? அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சக்கா, பைத்தியம் பிடிச்சிடுச்சு. சாக போறேன்னு கதறாரு. என் கழுத்தை பிடிச்சு நெருக்க வர்றாரு. ஐயோ, டாக்டர் கிட்ட காமிச்சியா? என்னம்மா சொன்னாரு? மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி இது. மகாபலிபுரத்துல செத்து போன அந்த பெண்ணுடைய ஆவி இவரை பிடிச்சு ஆட்டுது. மகாபலிபுரத்துக்கு போனா தான் அவருக்கு குணமாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரக்கா. மகாபலிபுரமா? மல்லிகா, நீ மறுபடியும் அங்க போகணுமா? போன்னு சொல்ல வேண்டிய நீயாக்கா இப்படி கேக்குறீங்க? மல்லிகா, போன்னு சொல்ற துணிச்சலும் எனக்கு வரல, போகாதன்னு தடுக்கிற மிருகத்தன்மை எனக்கு வரலம்மா. அக்கா, தாலி கட்டாத ஒருத்தருக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நீ தவிக்கிற. தாலி கட்ட கணவருக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டு நான் துடிக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி வார்த்தைகளால என்ன கொல்லாதம்மா. நீ எனக்காக செய்த காரியங்கள் ஒரு தாய் குழந்தைக்கு செய்யறதை விட அதிகமானது, ஒரு மனைவி கணவனுக்கு செய்யறதை விட மேலானது. ஆனா நீ மகாபலிபுரம் போற செய்தி கேள்விப்பட்டா அத்தா எரிமலையின் உச்சிக்கே போயிடுவாரேம்மா. போகலன்னா என் கணவர் மரணத்தின் மடிக்கே போயிடுவார். மல்லிகா அக்கா, கண்ணுக்கு தெரியாம கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தவன் வாழ் இப்பதான் கிட்ட நெருங்கி வருது. என்னால அதுக்கு எந்த ஆபத்து நிச்சயமா வராதக்கா. என்ன பத்தி கவலைப்படாதேம்மா. இப்ப நம்ம 2 பேரும் தாலியுமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா காப்பாற்றப்பட வேண்டிய புனிதமான தாலி உன்னுடையதுதான். போ, உன் கணவருக்காக நீ மகாபலிபுரம் போ. போம்மா, போ போ. ஏன் கோபா, இன்னும் மல்லிகாவை காணமே? அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வரதான் போயிருக்கணும். அங்கேயே போகட்டும். அப்பதான் நாம் நினைச்ச மாதிரி நடக்கும். கோபால், நாம் மாமல்லபுரத்துக்கு போறது எல்லாருக்கும் தெரியணும். எனவே இந்த முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடைக்கும். என் கணக்கு தப்பவே தப்பா. மகாபலிபுரமா? என்னத்தா? கடைசி அவன் தங்கச்சியை ஏமாத்திட்டான். என்ன சொல்றீங்க? ரவியை கூட்டிட்டு மகாபலிபுரத்துக்கே போறாளாம். நடத்துற நாடகத்தை நவந்தரத்திலேயே விளக்கி காட்ட போறான். இப்பவே போறோம். 2 பேரையும் தீர்த்து கட்டிட்டு கடலை எடுத்துட்டு வரேன். ஆத்திரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன தடுக்க நீ யார்? நான் யாரா? இந்த மனைவியத்தான். மனைவி? நீங்களா? என்ன முழிக்கிற? என் கண்ணை கட்டிட்டு மகாபலிபுரத்துக்கு ஓட பாத்தியா? எனக்கு தெரியாம காத்து கூட அசைய முடியாது. பயங்கூட என்ன தடுக்காதீங்க. நான் மகாபலிபுரத்துக்கு போறது உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக அல்ல, செத்துக்கிட்டு இருக்கிற என் கணவரை காப்பாற்றுறதுக்காக. அதைத்தான் நான் அனுமதிக்க முடியாது. அவன் உயிரோடு இருக்கிறது என் உயிருக்காக. இந்த உடலில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவரை காப்பாற்றியே தீருவேன். மல்லிகா, இது கொலைக்கருவி. பார், அதை விட சக்தி உள்ள மாங்கல்யம். மல்லிகா, அங்க என்ன சத்தம்? மல்லிகா, மாங்கல்யத்தின் மகிமையை பற்றி சொன்னாயே, அது இப்போது என்ன ஆக போகிறது பா. சுடு, சுடு. முதல்ல என்னை கொன்னிட்டு அப்புறம் அவரை சுடு. போ அந்த பக்கம்.
பார் கலங்கர விளக்கம். அதன் உச்சி மேல நான் ஏற போறேன். ஐயோ நீல அங்கே இருந்து தான் கீழே விழுந்தான். அவ விழுந்த மாதிரி நானும் விழ போறேன். அவ செத்த மாதிரி நானும் சாவ போறேன். ஆஹா என்ன அழகா இருக்கு தெரியுமா? வா வா வா. இந்த கலங்கர விளக்கத்து மேல இருந்து நீலா கீழே விழுந்ததை பார்த்து நான் எப்படி துடிச்சேன், அது போல நான் கீழே விழுந்ததை பார்த்து நீ துடிக்கணும். துடியா துடிக்கணும். ஐயோ அத்தா வேண்டாம் வேண்டாம். என்னென்னமோ சொல்றீங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்தா. உனக்கா பயம்? இந்த உலகம் தான் உன்னை பார்த்து பயப்படுதே. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னென்ன விபரீதம் நடக்க போறதோ தெரியலையே. இனிமேலா விபரீதம் நடக்கணும்? எப்போ நடந்தாச்சு? கண்ணாடி ஜன்னல் உடைச்சது யார்? இந்த கலங்கர விளக்கத்தின் பேர் ஓடுனது யார்? யார் யார்? சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். கண்ணாடியை உடைச்சது நான் தான். கலங்கரை விளக்கத்தின் மேல ஓடினது நான் தான். அப்படின்னா மேல என்ன நடந்தது? நீலா கீழே வந்து எப்படி திட்டம்? அத்தா மேலே என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா தெரியாது அத்தா. இல்ல, என்கிட்ட நீ மறைக்கிறேன். எனக்கு நீ பயங்கரமான துரோகம் செய்யற. அத்தா நான் என்ன சொன்னாலும் இனிமே நீங்க நம்ப மாட்டீங்க. உத்தமரான உங்களுக்கு மனைவியானதே நான் செய்த பெரிய துரோகம். அந்த துரோகத்திற்கு பிராயச்சித்தம், அந்த பாவத்திற்கு பரிகாரம் என் மரணத்தில் தான் கிடைக்க முடியும். என்னை விடுங்க. உங்க நீலா போலவே நான் விழுந்து சாகிறேன். என் தங்கம் மல்லிகா உத்தமி. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். நீலாவை நாகராஜன் கொலை செஞ்சுட்டான் சார், கொலை செஞ்சுட்டான். நீலாவை நாகராஜன் கொலை செய்தான்? ஆமா, என் தங்கம் மல்லிகா நீலா மாதிரியே இருந்ததுனால நாகராஜன் செய்த சூழ்ச்சி. நீலா எங்கேயோ ஓடி போயிட்டா, அதனால என் கண்ணன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். நீ நீலா மாதிரி நடிக்கணும்னு கெஞ்சனா. இந்த அப்பாவி பொண்ணு எனக்காக சம்மதிச்சா. ஒரு நாள் மல்லிகாவை இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல பைத்தியக்காரி மாதிரி ஓட சொன்னான். அவளும் ஓடினா. இந்த வழியா தான் ஓடினா. அங்க நடக்கிறது என்னன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு மேல இருக்கிற நீலாவை கீழே தள்ளிட்டான். ஒரு பயங்கர கொலையை செய்துட்டு தற்கொலைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டியா?
அப்ப இனிமே நீ சாகலாம். என்ன உன்னால கொல்ல முடியாது. நானே விஷம் சாப்பிட்டுட்டேன். மல்லிகா, மல்லிகா, என்னை விட்டுட்டு போயிட்டே மல்லிகா. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. ஏன் சிரிக்கிற? இந்த கொடுமையை பார்த்து உனக்கு திருப்பி வருதா? ஏமாளி வக்கீலே, நான் நடத்தின பயங்கரத்துக்கு 2 சாட்சிகள் இதோ, 2மே அழிந்தன. இனி உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. சட்டத்தின் பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாது. நீ ஒரு பயங்கர கொலை செய்திருக்க. ஒரு கொலை இல்லை, 2 கொலை. நீலாவுடைய அப்பனை என் அண்ணனையும் கொலை செய்தேன். தூக்கம் மருந்து சாப்பிட்டு செத்து போனதை அவன் நம்பிட்டு போனியே படிச்ச முட்டாளே. அவருக்கு தூக்க மருந்த கொடுத்து மீளான தூக்கத்தில் ஆழ்த்தவனும் நான் தான். எச்சரிக்கை, என் வாழ்க்கையில குறுக்கிட்டா உனக்கும் இதே கடிதம். மத்தியாதீங்க. நாகராஜன், கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன். சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்காரு. மல்லிகாவா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? அதுதான் மல்லிகா பொம்மை. மிஸ்டர் நாகராஜன், ஏமாளி வக்கீல், படித்த முட்டாள்னு சொன்னீங்களே, இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா? இது அவ்வளவும் இந்த ஏமாளி வக்கீல் செய்த ஏற்பாடு. நீ ஆரம்பத்தில் இருந்தே சதித்திட்டம் தீட்ட நான் சந்தேகப்பட்டேன். ஓம் வாயால உண்மை வெளிவரணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் ஆடுங்க. மிஸ்டர் ரவி, நீங்க செய்த உதவிக்கு மிக்க நன்றி. இந்த வழக்கில் உங்க மனைவியும் சரி. இயற்கையின் முடிவை நம்மால மாற்றவே முடியாது. கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இப்பதான் ஆரம்பமானது. சட்டப்படி நீ குற்றவாளி. மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செய்தே தீரும். வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அறிந்ததில் 2 கொலைகளை திட்டமிட்டு நடத்திய நாகராஜனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். தான் செய்வது என்னவென்றே தெரியாமல் தவறு செய்துவிட்ட மல்லிகா மன்னிப்புக்குரியவள். ஆனால் உண்மை தெரிந்த பிறகும் அதை மறைத்த குற்றத்துக்காக 3 மாத வெறுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். தன் மனைவி என்றும் பாராமல், சுயநலத்துக்கு அடிமையாகாமல், நீதியை நேர்மையை நிலைநாட்ட பெரிதும் பாடுபட்ட வழக்கறிஞர் ரவி பாராட்டுக்குரியவர். அவர் நீதிக்கே ஒரு கலங்கரை விளக்கம். கட்டிய கணவனுக்கு உண்மையா நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. நான் உங்ககிட்ட நீ குற்றமற்றவன்.